தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப பரமனுக்கு உண்மை நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்மள உண்மையாலுமே கொலைகேஸ்ல இருந்து காப்பாத்துனது இளமதி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லையா? இருந்தாலும் பரம அத வெளியில காட்டிக்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை என்ன? யாரு அசோக்க கொன்னது? அப்படிங்கிறத முழுசா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப இளமதி மேல இருந்த கோவம் மொத்தமாவே பரமனுக்கு போயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போனா இளமதியும், நம்ம ரஞ்சிதமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி நைட்டு சாப்பிடாம பட்னி கிடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இளமதி தோசை ஊத்தலாம்னு வச்சிருந்த மாவை எடுத்து கீழே ஊத்தி வச்சிருச்சு இந்த ரஞ்சிதம். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதத்துக்கிட்ட இளமதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம பரம, "எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க தூங்க விடாம? இப்ப என்ன உனக்கு சாப்பாடு தானே வேணும், நான் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி இளமதிய அழைச்சுக்கிட்டு போயிடுறாப்புல நம்ம பரம. ஸோ, பரமன் தான் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வெளியில சாப்பாடு வாங்கி குடுக்குறாப்புல நம்ம இளமதிக்கு. இளமதிக்கு பயங்கர சந்தோஷம். ஆனாலும் வந்து நம்ம பரம வந்து அதெல்லாம் வெளியில காட்டிக்கவே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னென்னலாம் நம்ம பரம இதுக்கப்புறம் செய்ய போறாப்புலன்னு.